வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் செல்வ பெருந்தொகை தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் அதிகாரிகளின் கவனக்குறைவுதான் காரணம் என அமைச்சர் சேகர்பாபு கூறியிருக்கிறார். சமூக நீதியை திமுக அரசு பின்பற்றி வரும் நிலையில் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அந்த மேலே கோபுரத்துக்கு போகிறதுல முதல்ல அவங்க வந்திருக்காங்க, மேலே போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு போகும்போது கீழே இருக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேசிட்டு அவரை மேலே போய் அதில் கலந்து ஆழமான எதுவுமே மாற்றம் படலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் இந்த செய்தியை பெண்ணில் தள்ளிட்டு அந்த செய்தியை முன்னுக்கு கொண்டு வந்து நான் பதில் சொல்ல தயார். ஒரு நிமிஷம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல ஆண்டு கால போராட்டத்துக்கு விடிவை தந்திருக்கின்றோம். சமூக நீதி காப்பாற்றப்படுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி. அனைத்து ஜாதியினர் அரசியலாகும் என்பதை எவ்வளவெல்லாம் சதி திட்டங்கள் தீட்டி சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார் என்பதை உண்மையான பத்திரிகையாளர் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையிலே 32 பேரை பணி நியமனம் செய்து ஆட்சி வந்தவுடன் 2021ஆம் ஆண்டு பணி நியமனத்தை வழங்கிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. காலனி என்ற சொல்லு எங்கும் இருக்கக்கூடாது என்று அரசாணை பிறப்பித்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. தாழ்த்தப்பட்ட மக்களையும் தொழில் முனைவோர்கள் ஆக்குவதற்காக கழிவுநீர் ஏற்றுகின்ற அந்த வாகனத்தையும் தந்து அதற்குண்டான மானியத்தை தந்து அவர்களையும் தொழிலாக்கிய ஆட்சி இந்த ஆட்சி. இது போன்று கவனக்குறைவால் ஏற்படுகின்ற சிறு சிறு பிரச்சனைகளை அவ்வப்போது தீர்த்து கொண்டிருக்கின்ற ஆட்சி இது. ஆகவே இதை பெரிதாக்க வேண்டாம். இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.